வாரம். செய்தி வாசகருக்கு ஒளிபரப்போம். இந்த இறை வாசகத்தை நாம் கவனமுடன் கவனிப்போம். 1 அரசர் 17ஆம் அதிகாரம் 2 முதல் 7 வரை உள்ள திருவசனங்கள். ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது. இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாக போய் யோர்தானுக்கு அப்பால் உள்ள அங்கே ஓடிவிடு.
புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அக்களிப்போம் என்று அகமகிழ்வோம். இறை இயேசு கிறிஸ்துவிலே எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவருடைய பாதைகளை செம்மையாக்குவர் என்று நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமானது கூறுகின்றது. நாம் செய்யக்கூடிய
எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கடவுளுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அதனை செய்கின்ற பொழுது கடவுள் சிறப்பான விதத்தில் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அவருடைய காரியமாக எதை நாம் செய்தாலும் அல்லது நம்முடைய காரியமாக இருந்தால் அவரை மனதில் வைத்து செய்கின்ற பொழுது அவருடைய அருளும் ஆசிரும் நிறைவாக நமக்கு இருக்கின்றது. அந்த விதத்திலே இன்றைய நாளிலே நமது பேராலய பங்கிலே இந்த நற்கருணை பெருவிழாவானது மிகவும் சீருடனும் சிறப்புடனும் அருமையாக நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே முதற்கண் இறைவனுக்கு நன்றிகளை அன்போடு இவ்வழியிலே உரித்தாக்குகின்றேன். அடுத்ததாக நமது மறைமாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவருடைய ஆசியோடு சிறப்பாக இந்த பெருவிழா நிகழ்வானது நடைபெற்றிருக்கின்றது. இன்றைய நாளிலே இந்த நிகழ்வுகளிலே சிறப்பான விதத்திலே திருப்பலியை தலைமையேற்று நமக்காக ஜெபித்த நமது மறைமாவட்ட முதன்மை குரு பேரூர் தந்தை சகாராஜ் அவர்களை இவ்வேளையிலே அனைவரின் சார்பாக அன்போடு எண்ணி பார்த்து உளமார்ந்த நன்றிகளை இவ்வேளையிலே தந்தைவர்களுக்கு பதிவு செய்கின்றோம். நற்கருணை நாதரை நாம் உட்கொண்டோம். அதோடு திருப்பலியிலே பங்கு பெற்று தொடர்ந்து அதே நற்கருணை நாதரை நாம் இங்கு பவனியாக எல்லா மக்களும் அறிந்த விதத்தை எடுத்து வந்தோம். எனவே இந்த பவனியை சிறப்பான விதத்திலே நற்கருணாதரை ஏந்தி நமக்காக இங்கு கொண்டு வந்து நமக்கு இப்பொழுது ஆசிரியரை வழங்க இருக்கின்ற நமது அன்பிற்குரிய அருட்தந்தை மரியநாதன் அவர்கள், தாளாளர் தந்தை புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி தந்தை அவர்களை அழைத்த பொழுது அன்போடு ஏற்றுக்கொண்டு நமக்காக இந்த நிகழ்வில் பங்கெடு ஜெபித்திருக்கின்றார்கள். தந்தை அவர்களை அன்போடு எண்ணி பார்க்கின்றோம், நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். இவ்வேளையிலே கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் மையமாக இருப்பது நற்கருணை என்பதை மிக அருமையான ஆழமான மறையுரையை நமக்கு கொடுத்து அதன் மூலமாக நம்முடைய வாழ்வு மையமாக இருக்க வேண்டும், நற்கருணை வேறு இருக்க என்ற செய்தியை கொடுத்த பஞ்சம்பட்டி மறைவட்ட அதிபரும் பங்கு தந்தையுமான பேரூர் தந்தை பெர்னாட்ஸா அவர்களை அன்போடு எண்ணி பார்க்கின்றோம். ஏறக்குறைய கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மறை மாவட்டத்தினுடைய வெளியிடங்களிலே பூவிருந்தவள்ளி, அமெரிக்கா, ரோமை போன்ற பல்வேறு இடங்களிலே தன்னுடைய பணிகளை படிப்பை சிறப்பாக ஆற்றியவர்கள். எனவே இன்றைய நாளிலே நமக்கு ஆழமான மறையுரை வழங்கிய தந்தையவர்களை அன்போடு எண்ணி பார்த்து மகிழ்கின்றோம். அடுத்ததாக இன்றைய நாளிலே அனைத்து அருட்தந்தையர்கள், நம்முடைய மறைவட்டத்திற்கு உட்பட்ட தந்தையர்கள், இன்னும் மறை மாவட்டத்திலே உள்ள மற்ற அனைத்து அருட்தந்தையர்கள், அதே போன்று துறவர இல்லங்களிலிருந்து வந்திருக்கின்ற எல்லா அருட்தந்தையர்கள், அதே போன்று அனைத்து அருட்சகோதரிகள், இன்னும் அருட்சகோதரர்கள், இவர் அனைவருமே வந்து இந்த நிகழ்வை சிறப்பு செய்திருப்பது நமக்கு மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே இத்தனை தந்தையர்கள் வந்திருப்பது மகிழ்ச்சி. எனவே அனைவருக்கும் உளமான நன்றிகளை அன்போடு இவ்வேளையிலே நான் பதிவு செய்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே இயேசு சபை துறவியர் குழுவானது சிறப்பாக நமக்காக இந்த நிகழ்வுகளிலே உதவியிருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக நாம் திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக எல்லா விதங்களிலும் ஏற்பாடுகளை செய்த புனித வியாகுல மாதா மரியின் ஊழியர் சபை அருட்சோதரிகள் அனைவருக்கும், இல்லத்தினுடைய தலைவி மற்ற அனைத்து அருட்சோதரிகள் இன்னும் உடனிருந்த அனைவருக்குமே சிறப்பான விதத்திலே பேராலயத்தின் சார்பாக அவர்களுக்கு மீண்டுமாக என்னுடைய நன்றிகளை அன்போடு உரித்தாக்கி மகிழ்கின்றேன். அதே போன்று இங்கு பாலி அலங்கரித்து அங்கிருந்து நாம் பவனியாக வந்தோம். இந்த பாலியானது அலங்கரிப்பதற்காக உதவி இருக்கின்ற ஐசிஎம் அருட்சோதரிகளை அன்போடு எண்ணி பார்த்து அவர்களுக்கு நன்றிகளை நான் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். பாலியானது வருகின்ற நேரத்திலே அருமையாக பாடலை பாடி நமக்காக ஜெபித்தவர்கள் தூய மரியன்னை குழுமத்தினுடைய தந்தையர்கள், ஆசிரிய பெருமக்கள், இன்னும் நல்ல உள்ளங்கள்,
என அவர்களுக்கு நன்றிகளை அன்போடு தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்று மலர் தூவி அங்கிருந்து நற்குநாதரை பவனியாக வந்த நேரத்தில் உடன் சிறப்பாக பணியாற்றியவர்கள் திரு இருதய சபை அருட்சகர்கள், அவரோடு இணைந்து நல்ல ஏஞ்சல் நிறைய பேர் நம்முடைய பிள்ளைகள் மகிழ்வோடு இதில் பங்கு பெற்றார்கள். எனவே அனைத்து குழந்தைகளுக்கும் சிறப்பாக நம்முடைய உளமார்ந்த நன்றிகளை வேளையிலே அன்போடு உரித்த வகையில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போன்று இங்கு ஆலய வளாக இந்த மேடையானது அருமையாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. என இந்த பணிகளையெல்லாம் செய்த அமலவை அருட்சகோதரிகள் அனைவருக்கும், அவரோடு இணைந்து உடன் ஒத்துழைப்பை நல்கிய எல்லா நல்ல புலங்களுக்கும் நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் இந்த பங்கிலே உள்ள எல்லா நிகழ்வுகளும் சிறப்பான விதத்தில் நடைபெறுவதற்கு உறுதுணையக்கூடிய பங்கு பெறையினுடைய நிர்வாகிகள், பங்கு பெறையினுடைய உறுப்பினர்களை அன்போடு எண்ணி பார்க்கின்றோம். அவர்களுக்கு நன்றிகளை இவ்வேளையிலே தெரிவிக்கின்றோம். அதே போன்று நம்முடைய பேராளர் பங்கினுடைய அனைத்து தெரு நிர்வாகிகள், அதே போன்று அன்பிய பொறுப்பாளர்கள், இவர்கள் அனைவருமே சிறப்பாக தங்களுடைய உடனிருப்பை இன்னும் பங்கேற்பை எப்பொழுதும் கொடுக்கின்றவர்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அதே போன்று பேராலய பாடர் குழுவினர் ஒவ்வொருவருக்குமே நம்முடைய நன்றிகளை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். திருவா ஜெரால்ட் அவர்களும் திருவா சேகர் அவர்களோடு இணைந்து சிறப்பாக நம்முடைய பாடர் குழு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் அவரோடு இணைந்த ஒருவருக்குமே நன்றிகள். அதே போன்று ஆலய பணியாளர்கள் இந்த பணிகளை மேற்கொள்வது சிரமமான ஒன்று. இணை சிறப்பாக ஆலய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அனைத்து ஆலய பணியாளர்கள், அதே போன்று பீடச் சேர்வர்கள் அனைவருக்கும் நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் இந்த நிகழ்வுகளிலே நல்ல விதமாக நடப்பதற்காக உதவிகரமாக இருந்த அனைத்து நன்கொடையாளர்கள், பணமாக உதவியர்கள், பூக்களை கொடுத்து உதவியர்கள், இன்னும் பல்வேறு விதங்களிலே பலரும் அருமையாக இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு தாராள உள்ளத்தோடு முன் வந்தவர்கள். இனி உங்கள் ஒவ்வொருவரையும் உளமார்ந்த மனதோடு எண்ணி பார்க்கின்றோம். இறைவன் உங்களை நிச்சயமாக பல்விதங்களிலே ஆசீர்வதிப்பார். வழக்கை செய்வது இடக்கதை அழியாது இருக்கட்டும் என்பதற்கேற்ற விதத்திலே செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அடுத்ததாக காவல்துறை நண்பர்கள், போக்குவரத்து காவல்துறையினர், அனைத்து ஊடகத்துறையினர் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நமது மறைமாவட்ட சமூக தொடர்பு பணிகளினுடைய செயலர் தந்தை அருந்த ஜெமி அவர்களுக்கும் அவரோடு இணைந்த மற்ற உடன் உழைப்பாளர்களுக்கும் நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மாநகராட்சி ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள், இன்னும் பல்வேறு விதங்களிலே உதவக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை அன்போடு உரித்தாக்கி மகிழ்கின்றேன். இன்னும் இந்த நிகழ்வுகளிலே பல்வேறு விதங்களிலே யாரெல்லாம் உதவிகரமாக இருந்தீர்களோ அவர் அனைவரையுமே அன்போடு எண்ணி பார்த்து அனைவருக்கும் நன்றிகளை மகிழ்வோடு உரித்தாக்குகின்றேன். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பேராலயத்திலே எல்லா நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெறுவதற்கு நீங்கள் அனைவருமே முழுமையான உடனிருப்பு, ஒத்துழைப்பு அனைத்தும் நல்கின்றீர்கள். எனவே இறைவன் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். அதேவேளை இந்த உடனிருப்பிலே எனக்கு பக்கபலமாக உடனிருக்கக்கூடியவர்கள் 2 உதவி பங்கு தந்தையர்கள், வழக்கரமாக இடக்கரமாக இருக்கக்கூடிய அருட்தந்தை ரிக்சன் அவர்களையும் அருட்தந்தை லீனஸ் அவர்களையும் அன்போடு எண்ணி பார்த்து அவர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றிகளை இவ்வேளையிலே அன்போடு உரித்தாக்கி மகிழ்கின்றேன். இன்னும் இந்த நிகழ்வில் சிறக்க உதவி இருக்கின்ற யாரெல்லாம் எந்தெந்த விதங்களில் உதவினீர்களோ எல்லா விதத்திலும் நிச்சயமாக கடவுளுடைய அருளும் ஆசீரும். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அவர் பல விதங்கள் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். எனவே அனைத்து ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக நாம் பெறுகின்றோம். தொடர்ந்து இறைவனுடைய அருளையும் ஆசிரியையும் வேண்டி ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
வலிமை வாழ்த்து யாவுமாக வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவே.